செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிற செய்தி தலைப்பு தேவனுடைய வல்லமையுள்ள கரம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனுடைய வல்லமையுள்ள கரம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அது நமக்காக என்ன செய்கிறது, அது என்ன செய்யும்? தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அது எப்படிப்பட்டது, அது எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லது. எடுத்து ஒரு வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 32வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி. நல்லா கவனிங்க, அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறாரா? அருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் மின்னல் தாக்கி எல்லாம் இறந்து போறாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம், நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா? கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளை, கவனிங்க, உண்மையாகவே சொல்லுகிறோம், அவருடைய கையில் இருந்துதான், தேவனுடைய கரத்தில் இருந்துதான் இந்த மின்னல்கள் புறப்படுகிறது. சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உண்மையாகவே அவருடைய கரம் அது வல்லமையுள்ள பலத்த கரமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது என்னென்னதை யாரை அதை உண்மையாகவே யாரை அது பலப்படுத்தணும், யாரை உண்மையாகவே கீழே இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தருடைய பலத்த கரம் செய்து முடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அந்த பலத்த கரம் தேவனுடைய, அப்ப நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் அது வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கம்மியா அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வல்லமை உள்ள கரத்துல கர்த்தர் உண்மையாகவே உங்களையும் என்னையும் இந்த அண்ட சராசரங்களையும் அவருடைய கரத்தினாலே உருவாக்கினார். கவனிங்க, நான் பார்க்கிற இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி உருவாக்கினார்னா, அவர் கரத்தின் கிரியைகளா இருக்கிறது என்றாலும் அதை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கி முடிச்சிட்டார். என்ன பண்ணாரா? தம்முடைய வார்த்தையினாலே. நான் பார்க்கிற இந்த வானம் பூமி இது எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே இவை எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் மனிதனை அவர் அப்படியாக அல்ல, அவருடைய வல்லமையுள்ள கரத்தினால் உங்களை என்னை அவர் உருவாக்கினார். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து ஒரு வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் பாருங்க, கர்த்தர் எப்படியாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ சுவாசத்தை அப்ப உருவாக்கினா. கவனிங்க, வாயினால் சொல்வதல்ல, அவருடைய கரத்தினால் இந்த மனுஷனை பூமியில் இருக்கிற நம்மை கர்த்தர் அவருடைய கரத்தினால் அவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த வானம் பூமி அண்ட சராசரம் என்னென்ன பார்க்கிறோமோ, சந்திரனோ சூரியன் அது என்னென்ன உண்டோ, எல்லா நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே உருவாக்கி முடிச்சிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் பாருங்க, கர்த்தர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை, கவனிங்க, அவருடைய சாயலின்படியே மண்ணை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே அவர் உருவாக்குறார். அவருடைய கரத்திலே, அவருடைய கரத்தினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை உருவாக்கி நமக்குள்ளே ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வல்லமையுள்ள கரம். ஆனால் உண்மையாகவே
நம்மை இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனையும் அது உண்டாக்கி இருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது. அவருடைய கரத்தினால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இன்றைக்கும் நம்மை என்ன பாத்திரமாய் கர்த்தர் நினைக்கிறாரோ அதன்படியாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். எடுத்த வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நிறைவேற்றினார் என்றால், தேவனுடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கும்படியாய் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கின அதே தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதர்களுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக நம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே ஒப்புக் கொடுப்பது அவருடைய சித்தமாய் இருப்பதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்கு சித்தமானது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனுக்கு சித்தமான காரியங்கள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும், அது நடந்தது. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதை விட்டுட்டு நாம் தேவனுடைய கரம் நம்மோடு இல்லாதபடிக்கு, அந்த சித்தம் நம்மோடு இல்லை என்றால், நம்ம எவ்வளவு காரியங்களிலே நாம் எடுக்கிற காரியங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதிலே தோல்விகளும் பலவீனம் மாத்திரமே மிஞ்சுமே தவிர, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், தேவனுடைய கரத்திலிருந்து உண்டாகிற காரியங்கள் உண்மையாகவே நமக்கு உண்மையான ஜெயத்தை, பலத்தை, கிருபையை அது உண்டாகும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. ஞான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே தேவனுடைய வல்லமை உள்ள கரம் என்றைக்கும் நம்மை உண்டாக்குகிறது, உருவாக்குகிறது, நம்மை வளைந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி அது நிலைநிறுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. எடுத்த ஒரு வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 1 வாசிப்போம். வாசி அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் தீகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சிறையாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் உண்டாகிறது. அந்த வார்த்தையை கவனிங்க. குயவன் வீட்டிற்கு நீ எழுந்து போ என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது. குயவன் வீட்டிலே, குயவன் என்ன, அந்த என்ன செய்யறது, பானையெல்லாம் செய்றவங்க, பானை மண்பாண்டங்கள் எல்லாம் செய்றவங்க. அந்த குயவன் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, அப்படியே அந்த குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திருகையினால் வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கவனிங்க, அந்த மண்ணை களிமண் என்ன பண்ணுவாங்க, போட்டு அது ஏதோ ஒரு சக்கரை மாதிரி சுத்தி அது நல்லா வணைந்து, அந்த குயவனுக்கு எப்படியெல்லாம் அது வணைந்து கொடுக்கிறதோ, எப்படியெல்லாம் அது தேவைப்படுகிறதோ, அது நல்ல நல்ல பெரிய பாத்திரம்னா பெரிய பாத்திரம், சின்ன பானை பானையா செய்வாங்க நீட்டா. அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு பூத்தொட்டி மாதிரி செய்யணும்னா நீட்டா அவர் எப்படியெல்லாம் கை வைக்கிறாரோ அதற்கு ஏற்றது போல அந்த பாத்திரம் என்ன ஆகும் சொல்லுங்க, அந்த பாத்திரம் நீட்டா. அவர் என்ன அந்த குயவன் செய்யறாரு பாருங்க, அவர் கை விட்டு லேசா அப்படி பண்ணாருன்னா அது லைட்டா ஒரு கோடு விடும், லைட்டா மேல தூக்கினாரா லைட்டா ஒரு வளைவு உண்டாகும். கவனிங்க,
அது எப்படியெல்லாம் ஏற்பட வேண்டும் என்று அந்த குயவன் நினைக்கிறானோ அதுக்கு ஏற்றது போலதான் அந்த பாத்திரம் வணையப்படும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை அந்த பாத்திரம் அவன் அந்த குயவன் நினைக்கிறது போல வரலன்னு வைங்களேன், மேல கை வச்சு ஒரு அழுத்துவான். அழுத்தினா என்ன ஆயிடும்? நேரம் மறுபடியும் அந்த பாத்திரமா உருவானது மறுபடியும் களிமண்ணா மாறுது. கீழே தள்ளுறது இல்ல, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா பிசைந்து நல்லா ரெடி பண்ணி மறுபடியும் அது நல்லா சுத்துவாங்க. சுத்தி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல மறுபடியும் மெதுவா பாத்திரத்தை போல அந்த குயவன் கொண்டு வரும். அதே போல அது இது கர்த்தர் எதற்காக சொல்லுகிறார் என்றால், கவனிங்க, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாக, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ என்ன கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? குயவன் கையில் இருக்கிற மண்ணை போல நாம் இருக்கிறோம். அவர் என்ன பாத்திரமாய் வணைய நினைக்கிறாரோ அதற்கு முற்றிலுமாய் நாம் வணைந்து கொடுக்க வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. அந்த மண்பான் அந்த மண்ணு சரியா வளையலன்னு வைங்களேன், அவர் ஒரு நல்ல நெளிவு சுழிவோடு அந்த குயவன் அந்த பாத்திரத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. சில பாத்திரங்கள் நேரா இருக்கும், சில பாத்திரம் குண்டா இருக்கும், சில பாத்திரம் மெலிசா இருக்கும், சில பாத்திரம் நல்ல பெரிய பானை போல இருக்கும். அவர் என்ன அந்த குயவன் என்ன நினைக்கிறானோ அது வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்துடும், அந்த மண்ணை மறுபடியும் கலைத்து விடுவாங்க. அப்ப என்ன பாத்திரமாய் தேவன் நம்மை எந்த பாத்திரமாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைக்க விரும்புகிறாரோ அந்த பாத்திரமாய் நாம் கர்த்தருக்கு என்று வணைந்து கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இல்ல குயவன் அதெல்லாம் முடியாது, நீங்க வேற மாதிரி வணைந்தாலும் நாங்க ஒரு கோணையா தான் போனோம். எப்படி ஆயிடும் பானை, எப்படி ஆயிடும் சொல்லுங்களேன். பானை வாய் இந்த பக்கம் இருக்கும், இந்த உடம்பு இந்த பக்கம் இருக்கும். பார்த்தா நல்லா இருக்கும், யோசிங்களேன். நல்லா இருக்குமா? பார்க்க நல்லா இருக்குமா? பானை வாய் ஒரு ஓரமா இந்த கீழே மறந்தா அதை தூக்க கூட முடியாது, தூக்கும் பிறகு உடைச்சு அதை யூஸ் பண்ண முடியாது. அது பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்காது. கவனிங்க, அப்போ தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் எப்படியெல்லாம் அவர் வணைகிறாரோ, அது வணையும் போது கஷ்டமா இருக்கலாம், ஆனா வணைந்து முடிந்ததுக்கு பிறகு ஒரு அழகான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வல்லமை உள்ள கரத்திலே நாம் மண்பாண்டத்தை போல, மண்ணை போல, ஒரு களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். கர்த்தர் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அப்ப தேவனிடத்திலே உண்மையாகவே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை வணைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய கரத்தில் இருக்கிற அவர் வணைய நினைக்கிற பாத்திரமாய் நான் முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அப்படி வணைய ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இல்லன்னா என்ன ஆயிடும், பாத்திரமா வணையம் நம்ம அதுக்கு தயாரா இல்லைன்னா மறுபடியும் களிமண்ணா மாறி. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருடைய கரத்தின் கிரியை எப்படியா இருக்கிறதோ அதை போல நம்மை உருவாக்க நினைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்? கரங்களை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நம்மிடத்துல இதுதான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போதே கவனிங்க, அவர் நினைத்திருந்தாம ஆயிரக்கணக்கான சீஷர்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் உருவாக்குறாரு? 12 பேர் தான் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு 100 பேர் உருவாக்கி இருந்தா நல்லா இருக்குமே. தேவையே இல்லை, தேவையே இல்லை. ஆனா 12 பேரை வைத்து இந்த உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் இயேசு சுவிசேஷம் சொல்லி முடிச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவருடைய கரம் இருக்கும்போது 12 சீஷர்களை மாத்திரமே உருவாக்கினார். அந்த 12 சீஷர்கள் உலகம் முழுவதும் உள்ள கண்டங்களுக்கு எல்லாரையும் அனுப்பி ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செய்து முடித்தார்கள். நம்ம இந்திய தேசத்திலும், அதுவும் நம்ம சென்னை பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய தோமா வந்து இறங்கி இருக்கிறார். இதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு, அந்திரேயா, மார்க்கு, லூக்கா, எல்லா சீஷர்களும் இந்த உலகம் 12 பேர் தான். ஆனா உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எண்ணிக்கை தேவையில்லை,
அவருடைய கரத்துக்கு நாம் நம்பி இருப்போமானால், அவருடைய கரத்திலே அடங்கி இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. நம்மை உருவாக்கும் கரம் வல்லமை உள்ள கரம். நம்மை உருவாக்கும் கரம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும், மூன்றாவது காரியம், ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தும் கரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்மை வழி நடத்தும் கரம். என்ன வழி நடத்துது? வாசிப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, இந்த வார்த்தை யாரால் சொல்லப்படுகிறதுனா இஸ்ரவேல் ஜனங்களால் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை சும்மா வரல அவங்க வாயில. கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களோடு இருப்பதை கண்ணார பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையே அவங்க வாயில வருது. என்ன இது? எப்ப பார்த்தாங்க இந்த பாட்டு? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு நேராய் நிற்கும் போது பின்பாக எகிப்தினுடைய பார்வோன் சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. முன்பாக சிவந்த சமுத்திரம் அவர்கள் எதிரிட்டு நிற்கிறது. அந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததினாலே கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிந்து போக பண்ணினார். அல்லேலூயா. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி பார்க்கிறாங்க. அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்பதான் பாடுறாங்க, அப்பதான் சொல்றாங்க இந்த வார்த்தையை, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வலது கரம் உங்களை வழி நடத்துகிறது. விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. நல்ல கவனிக்க, அந்த வார்த்தைக்கு அந்த கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். பகைஞனை அழிக்கலையா, நொறுக்கிடுச்சான். கர்த்தருடைய பலத்து கரம், ஒரே கரம் தான் நம்மை பாதுகாக்கும். நம்ம எதிர்த்து வருகிற நமக்கு எதிரான சத்ருவின் காரியங்களை நொறுக்கி போடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் 10 வாதைகள், அந்த 9 வாதைகளையும் கர்த்தர் உண்மையாகவே அவர்கள் தெய்வமாய் வணங்கின 10 காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலம் செய்கிறார். எகிப்து ஜனங்கள் அவர்கள் என்னென்ன தெய்வங்களாய் உண்டாக்கி வணங்கி வைத்திருக்கிறார்களோ, எதெல்லாம் தெய்வமா வணங்குறானோ அது எல்லாத்தையும் கர்த்தர் முறியடித்து போடுகிறார். 10 வாதைகள் எல்லாமே அவன் 10 தெய்வமா வச்சிருந்தான். எல்லாத்தையும் கர்த்தர் முறியடித்து போடுகிறார். 10வது மிகவும் முக்கியம் என்ன? தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்து போடுகிறார். சும்மா இல்ல, கர்த்தருடைய கரமே அதை செய்து முடித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார். சத்ருவின் எல்லைகளுக்குள்ளே சங்காரத்தை கர்த்தருடைய கரம் உண்டு பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார கண்டார்கள், ஒவ்வொரு நாளும் பார்த்தார்கள். ஏன்? எகிப்து தேசம் முழுவதும் எல்லை பயங்கரமான இருள், காரிருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற அந்த ராமசேசில் மாத்திரம், அந்த இடத்தில் மாத்திரம் நல்ல வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது. அந்த இடத்துல இருள் காணப்படவில்லை. இந்த இடத்துல பேன்களும் வண்டுகளும் தவளைகளும் மேல வருகிறது. பார்வோனுடைய மஞ்சத்தின் மேல போய் இருந்த அந்த தவளைகள், அவ்வளவு மிகுந்த தவளைகள் உண்டாகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற அந்த இடத்துல இல்ல. ஒரே இடம் தான், ஆனால் அந்த இடத்துல இல்ல. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி எல்லை, கடைசி இந்த வாதிகளான இந்த சங்கார தூதர் உண்மையாகவே தேவனுடைய பலத்த கரம் அன்றைக்கு தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்து போட்டது. இன்றைக்கு உண்மையாகவே பயங்கரமான கொள்ளை நோய், பயங்கரமான சங்காரம் எவ்வளவு வந்தாலும் கர்த்தருடைய பலத்த கரம் தான் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுவோம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் எவ்வளவு வேணா நம்மள தண்டிக்கலாம், நம்மளை சிக்ஷிக்கலாம். ஆனா ஒருத்தரை நம்ம கை வைக்க ஒரு நாளும் அவர் அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எதிரிட்டு வருவோர்களை கூட கர்த்தருடைய பலத்த கரம் சங்கரித்து நொறுக்கி போடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாக
உண்மை தேவ பிள்ளைகள், தேவனுடைய பலத்த கரம் இன்றைக்கும் நம்மை அது வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். அதுல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை உண்டு. சங்கீத புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். 136 சங்கீதம் 136 10 வாசிக்கலாம். எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தது எப்படின்னா, கர்த்தருடைய பலத்த கை, அவருடைய ஓங்கிய புயம் தான் அதை செய்து கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கை, அவருடைய ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கும் அந்த பலத்த கை, அவருடைய ஓங்கிய வலதுகரம், ஓங்கிய புயம் இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, கர்த்தருடைய கரம் தான் எங்களை நடத்துகிறது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்மோடு, அந்த கரம் நம்மோடு இருக்கிறதுன்னா அது நமக்கு என்னென்ன காரியங்களை செய்யுங்க. இந்த பூமியில பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லிட்டாரு, பயப்படாத, ஒண்ணுமே பயப்படாத. என்னுடைய நீதியின் வலது கரம் உன்னோடு மாத்திரமே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரம் எங்களை தாங்குகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே இவர் எப்படி தாங்குறார்னா நல்லா கவனித்து கொள்ளுங்க. இதுதான் கர்த்தருடைய கரம். ஏதோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம், நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால அவர் எங்களை தாங்குறாரு. கிடையவே கிடையாது. உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாக முன்னமே கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய சிந்தையிலே கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை வழி நடத்துகிறார். உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும் போதே அவர் உங்களை தாங்கினார். இன்றைக்கும் அவருடைய கரம் உங்களை தாங்குகிறது, உங்களை ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் அந்த நேரத்திலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும் போதே உருவாகும் முன்னமே உங்களை அழைத்தவர், உங்களை தாங்கினவர், இந்த நாள் வரைக்கும் உங்களை தாங்குவார். வாசிப்போம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 15 16. கர்த்தர் எங்க வரைந்திருக்கிறார் சொல்லுங்களேன். எங்க வரைந்திருக்கிறார்? அவருடைய உள்ளங்கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம போய் ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஏதோ தேடி நம்ம ஆண்டவரை தேடி நாங்க போய் ரட்சிக்கப்பட்டோம், நாங்களா சபைக்கு போறோம், நாங்களா அவரை தேடுறோம், நாங்களா அவர் கையில வச்சு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரோட உள்ளங்கையில வரைந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, என்ன பண்றீங்க? ஏன் இந்த வாரம் சபைக்கு வரல? பாஸ்டர் கிட்ட எதையோ சொல்லி எதையோ கலங்கள் பார்த்துட்டே இருக்காரு. எங்க உங்க போகுது, எங்க வருது, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாம் என்ன செய்யணும், எங்க ஜெபம் பண்றோம், என்ன பண்றோம், என்ன நல்ல காரியம் செய்யறோம், என்ன தீமையான காரியம், அவருடைய உள்ளங்கைகளை வரைந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அருமையான தேவ பிள்ளைங்க, அவருடைய பலத்த கரம் என்றைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நம்மை வரைந்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா அந்த நாட்களிலே பார்த்திருக்கலாம்.
அவருடைய பலத்த கரம் தான் நம்மை பாதுகாக்கும். காரணம், அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை மூடி நம்மை பாதுகாத்து எல்லா தீங்கிற்கும் இக்கட்டிற்கும் எல்லா விதமான பலவீனங்களுக்கும் எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்களாய் அவருடைய கரம் தான் வழி நடத்தினார். அல்லேலூயா. எல்லாம் எப்படி நடத்தினது? இரவிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம். என்னங்க இதுக்கு காரணம்? அவருடைய கரம் தான் அவர்களை மறைத்தது. அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய கரம் மறைக்கிறது. அவருடைய கரம் அவர்களை மறைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர்களை பலப்படுத்தி 40 வருடங்களாய், அது அன்றைக்கும் 40 வருடங்கள் நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. என்றைக்கும் அதே பலத்த கரம் உங்களை என்னை பாதுகாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. 4வது காரியம், கர்த்தருடைய பலத்த கரம் நம்மை சுத்திகரிக்கும் கரமாய் அது விளங்குகிறது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 51 1 வாசிக்கணுமா? தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி மீறுதல் நீங்க என்னை சுத்திகரிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பலத்த கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் அதை பரிசுத்தப்படுத்தி நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவமர நம்மை கழுவுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. தெரியும் உங்களுக்கு? 7வது வசனம் வாசிங்க. என்ன பண்ணணுமா சொல்லுங்க? என்னை கழுவுறதுல அப்படி தண்ணி ஊத்தி விட்டுறாரு நினைக்கிறீங்களா? போ, எப்படியோ போய் தொலை, ஊத்தி விடுறாரு மேல. அப்படிலாம் பண்றது நம்ம ஆண்டவருக்கு பண்றதே கிடையாது. நம்ம உருவாக்குனதே அவருடைய கரன்னா, கழுவுறதை அப்படிதான் செய்வார். சொல்லுங்களேன். உங்க பிள்ளைங்க எப்படிங்க 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 உங்க பிள்ளைங்க ஒரு மேல அம்மால அசுத்தமா இருக்கு, என்ன பண்ணீங்க? ஏதோ போய் எங்கேயோ போயிட்டு வந்து போய் தொலை அப்படின்னு ஊத்தி விடுவான். என்ன பண்ணீங்க சொல்லுங்களேன்? சரி, ஏதோ சேர்ல வந்துட்டான், பாவம், பால் விளையாடும் கீழே விழுந்துட்டான் போல இருக்கு, பா கொடுப்பா எல்லாம் சோப்பாலாம் போட்டு நல்லா கழுவி. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நீங்க பாக்குற பார்த்தா எங்க ஆச்சரியமா இருக்கு. தண்ணி ஊற்றி விட்டாலும் விட்டுருப்போம், ஊற்றி விட இருந்தாலும் போ, அப்படியே போய் விடுறான், இங்கே விழு அப்படின்னு சொல்லுவோம். செய்ய மாட்டோம்ல, என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாற்றம் இருந்தாலும் சரி, கரங்களை வைத்து நம்ம நல்லா கழுவி, ஐயோ உன்னை தொடர்ந்து